வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மைலோசோ யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்னன்னா, நம்ம நாடு ஆங்கிலேயத்தை அழிவுபட்டிருந்த காலத்துல இந்த நாட்டை மீட்டெடுக்க பலரும் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்தனர். அதில் மிகவும் முக்கியமானவர்னா அது நம்ம வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அவருடைய 125வது பிறந்த நாள் ஜனவரி 23ஆம் நாள் வருது. அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897ஆம் ஆண்டு ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி போஸ் என்ற தம்பதியருக்கு மகனாக ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டக் என்னும் ஊரில் பிறந்தார். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாக இருந்த இந்தியர்கள் நூற்றுக்கணக்கான பேரை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் நடத்தியவர். சுபாஷ் சந்திர போஸ் தனது 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் 7 ஆண்டுகள் தனது கல்வி படிப்பை பயின்றார். அதன் பிறகு ரேவன்ஷா கல்லூரியில் தனது உயர்நிலை கல்வியை கொல்கத்தாவில் உள்ள ரேவன்ஷா கல்லூரியில் படிக்க தொடங்கிய சந்திரபோஸ் 1913ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கல்கத்தாவில் உள்ள பல்கலைக்கழக எல்லைக்குள் 2வது மாணவராக தேறினார். இவருடைய தாயார் மிகவும் தெய்வ பக்தி மிக்கவர். அதனால் சிறு வயதிலிருந்தே சுபாஷும் விவேகானந்தர் போன்ற பெரியோர்களின் ஆன்மீக உரையாடல்களையும் சொற்பொழிவுகளையும் கேட்டே வளர்ந்தார். ஞான மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் துறவரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தனது 16 வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திர போஸ் ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 மாதங்கள் அலைந்தார். அப்போது வாரணாசியில் ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்தார். யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தரின் அருள் கிடைக்கிறதோ அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. எனக்கும் அவருடைய அருள் கிடைத்ததால் தான் என் வாழ்க்கையை இந்த நாட்டிற்காக நான் அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று கூறியுள்ளார். 1920ஆம் ஆண்டு லண்டனில் இந்திய மக்கள் சேவை படிப்பை பயின்ற இவர் நுழைவுத் தேர்வில் 4வதாக தேர்ச்சி பெற்றார். அப்போது தன் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் தனது பணியை துறந்தார். வழக்கறிஞரான CR தாஸ் தனது பணியை துறந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தார். சுபாஷ் சந்திர போஸ் CR தாஸிடம் தன் தாய்நாடு திரும்பியதும் இந்திய விடுதலை போரில் பங்கேற்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்டிருந்தார். சுபாஷ் சந்திர போஸ் தன் தாய்நாடு திரும்பியதும் பதவி துறந்ததை எண்ணி CR தாஸ் அவரை பாராட்டினார். இக்காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து தன் தாய்நாடு திரும்பிய மகாத்மா காந்தி சுதந்திர போரில் ஈடுபட ஆரம்பித்தார். 1943ஆம் ஆண்டு ராஜ் பிகாரி போஸ் அவர் தலைமையில் உருவான இந்திய தேசிய ராணுவம் செயலிழந்து இருந்தது. பின் அதனை மீள் உருவாக்கம் செய்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவரானார். பின்னர் ஜெர்மனிக்கு சென்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை சந்தித்து பேசினார். இந்திய சுதந்திர விடுதலைக்காக ஹிட்லரிடம் முழு ஆதரவு கேட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரின் ஆதரவையும் பெற்றார். 1943ஆம் ஆண்டு இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவ இளைஞர்களிடம் உங்களது ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்று வீர முழக்கமிட்டார். அப்போது இந்திய தேசிய ராணுவத்தில் படைபலம் அதிகம் இல்லாத நேரத்தில் தமிழகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 600க்கும் மேற்பட்ட வீரர்களை அனுப்பி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மிக பெரும் உதவியை செய்தார். 1933ஆம் ஆண்டு உடல்நிலை சரியில்லை என்று வியட்நாம் சென்ற சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்த ஐரோப்பிய நாடுகளான செக்கோஸ்லேவியா, போலந்து, ஹங்கேரி, இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கிருந்த இந்திய இளைஞர்களிடம் நாட்டின் விடுதலை பற்றி பேசி ஒத்துழைப்பு கேட்டார். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த ஐரோப்பாவின் அரசியல்வாதிகளிடமும் ஆட்சியாளர்களிடம் விடுதலைக்கு உதவும்படி ஒத்துழைப்பு கேட்டார். 1935ஆம் ஆண்டு முசோலினியிடம் ஆதரவு கேட்டார். சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற முழு விடுதலை வேண்டும் என்ற உறுதியுடனேயே தன்னுடைய பரப்புரையை செய்ய ஆரம்பித்தார். அதுவே இவருடைய முக்கிய கொள்கையாக இருந்தது. அதுவே படிப்படியாக விடுதலை உணர்வை தூண்டியது. இவர் 2ஆம் உலகப் போரின் போதும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்போது பிரிட்டனின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்த இவர் சோவியத் ஒன்றியத்தின் ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து இந்தியாவில் பிரிட்டனை தோற்கடிக்க ஆதரவு கேட்டார். சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டனுக்கு எதிரான சுதந்திர விடுதலை தூண்டுதலை பகவத்கீதையை மூலமாக கொண்டே ஆரம்பித்தார். சுபாஷ் சந்திர போஸின் சொந்த உடைமைகளை கொண்ட சிறு பை ஒன்றில் பகவத்கீதையையும் துளசி மாலையையும் அவரது மூக்கு கண்ணாடியை மட்டுமே வைத்திருந்தார். சுபாஷ் சந்திர போஸ் தனது இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்கென ஜான்சி ராணி படையை தொடங்கி வைத்தார்.
ஆகஸ்ட் 18, 1945ஆம் ஆண்டு தாய்பேயில் வானூர்தி தளத்தில் நடந்த விபத்தில் போஸ் இறந்து விட்டதாக செய்தியை அறிவித்தது. ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு விபத்து நடக்கவே இல்லை என்று மறுத்தது. இதனை அறிந்த இந்திய மக்கள் பலரும் நிலைகுலைந்தனர். ஆனால் சுபாஷ் சந்திர போஸின் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பினர். ஆனால் தமிழகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உட்பட பல தலைவர்களும் நேதாஜி இறக்கவில்லை என்றே கூறி வந்தனர். இவ்வாறு இந்திய சுதந்திர விடுதலைக்காகவும் இந்திய தேசிய ராணுவத்தை தோற்றுவிப்பதற்காகவும் போராடிய நமது சுபாஷ் சந்திர போஸின் 125வது பிறந்த நாளை நமது மத்திய அரசு பராக்கிரம தினம் என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இன்றளவும் நமது சுபாஷ் சந்திர போஸ் நம்முடன் இல்லாவிட்டாலும் என்றும் அவரை நாம் மறக்க மாட்டோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் கருப்பசாமி. கேமராமேன் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.